அன்றைய அன்புள்ளங்களே, கிட்டத்தட்ட 7-10 வருஷத்துக்கு முன்னால வருஷம் நிகழ்ச்சி வைப்பாங்க. குறிப்பா நம்ம ஊர்ல ஒரு பொதுமக்கள், குறிப்பா பவர் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கலகலகன்னு இருக்கு. நானும் அப்படியே பருத்தி வீர மாதிரி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பருத்தி வீரம் பாட்டுக்கு சிறப்பாக இது பண்ணுவாங்க. எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஏற்பாடு பண்ணி அப்படியே கலகலப்பா சீருடையில் இருப்பாங்க. நாங்கள் பேசிக்குவோம் அடிக்கடி. எங்க போனா பவர் பாய்ஸ் கூப்பிடவே இல்லை, ஏக பெரும்புல. அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் வந்ததுல பெரும் மகிழ்ச்சி. அன்பு உள்ளங்களே, ரொம்ப வருஷமாச்சு. இப்ப நான் செய்ய போற நிகழ்ச்சி மறந்துருப்பீங்க நீங்க. இந்த ஒரே குரல்ல இருந்து நிறைய குரல்கள்ல உங்களுக்கு காலத்தால் அழிக்க முடியாத குரல்களை நான் காட்டுறேன். நல்லா இருந்தா கை தட்டுங்க. வழக்கம் போல இன்னும் நல்லா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பளிப்புகளை பேர் சொன்ன நேரமும் கையில கொடுங்க என்று சொல்லி இது உங்களுக்காக கொஞ்ச நேரத்திலேயே, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இருக்கு, நிறைய ஆடல் பாடல், கடைசியில் கருப்புசாமி ஆட்டம், முனீஸ்வரர் ஆட்டம் எல்லாமே இருக்குது. அதனால கொஞ்ச நேரத்திலேயே செய்யறேன். முதல்ல எல்லா பாட்டுமே 4 வரி. அந்த குரல் வந்ததுன்னா கை தட்டுங்க. முதல்ல கேபி சுந்தரம் அம்மா குரல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது அந்த குரல். நன்றி என்பவர்களே. அடுத்த குரல் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். இன்னும் 10 தலைமுறை ஆனாலும் இவர் பாட்டு இல்லாம எந்த தமிழ் உள்ளமோ இருக்காது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் புரட்சி தலைவருக்கு பாடியிருப்பாரு ஒரு மாதிரியா, நடிகர் தலைவருக்கு ஒரு மாதிரியா பாடியிருப்பாரு. யாருக்கு பாடுறாரோ அவர் மாதிரியே பாடியிருப்பாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி பாடியிருக்காருன்னு ஒரு 4 வரி பாடி காட்டுறாரு. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கல்வழியே போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கல்வழியே போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் உறவை எதிர்வான போதும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல குணம் போதும், அதுவே போதும் மாதும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. நன்றி நன்றி. இதே டிஎம்எஸ் நடிகர் திலகம் அவர்களுக்கு, ஏன்னா புரட்சி தலைவரோட குரல் ஒரு மாதிரியா இருக்கும், நடிகர் திலக குரல் கட்ட குரலா இருக்கும், சிம்ம குரல், சிங்க குரல் மாதிரி. அவருக்கு எப்படி பாடி இருப்பாரு? குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் மறந்து விடலாம், ஆனால் இருப்பது ஒரு மனது, நான் என்ன செய்வேன்? 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும், கண்களை கண்டனை காட்சி வழி, காட்சியின் கண்டனை காதல் வழி, காதலின் கண்டனை கடவுள் வழி, காதலின் கண்டனை கடவுள் வழி, கடவுளை கண்டிக்க என்ற வழி. 2 மனம் நன்றி நன்றி. அடுத்து கண்ணதாசன் அவர்களுக்கு 2 பாட்டு பாடியிருப்பாரு. அதுலயும் நம்ம எல்லாருக்குமே எப்போதுமே அவரே ஒரு குரல் மாதிரி கண்ணதாசன் அவரே நேரா நின்று பாடுற மாதிரி சூரியகாந்தி படத்துல சால்வை போட்டுக்கிட்டு பாடுவாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. கண்ணதாசனுக்கு எப்படி டிஎம்எஸ் குரல் கொடுத்திருக்காரு? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இடமும் கூட விதிக்கும், மதியான தலைவாசல் விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்தும் பாம்பு என்பது கருடா சௌக்கியமா
நன்றி நன்றி. அடுத்த குரல் நம்ம மேடைகளில் கேட்டிருக்க முடியாது, ஆனால் தமிழ் தெரிந்த அனைவரையும் புல்லரிக்க வைக்கக்கூடிய இவருடைய தமிழ் உச்சரிப்பும் சரி குரலும் சரி மயக்கக்கூடிய ஒரு குரல். மறைந்த இசை முரசு நாகூரி ஹனிபா அவர்களுடைய குரல். அவர் குரல் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் செம்பருத்தி படத்துல இசைஞானியோட இசையில ஒரு பாட்டு பாடி இருப்பாரு, எல்லாருக்கும் பிடித்தமான பாட்டு. அந்த பாட்டை பாருங்க. ஹனிபா குரல் வந்ததுன்னா கை தட்டுங்க. நான் பாடும் பாட்டு அவள் காதோரை சேர்க்காதோ காத்து நித்தம் உன்னை காணாது நித்திரையும் கூடாது அற்புதமே அழகிரியே கடலிலே கனிமையில் போராடும் கண்மணியின் நினைவில் களைப்பாருவேன் அவைகளின் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே அடியே அமுதே இதுவே நன்றி. அடுத்த குரல் காலத்தால் அழிக்க முடியாத குரல்களின் வரிசையில் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவர் பாட்டு எல்லாமே பக்தி பாட்டு, கோயில்ல எதுவுமே இருக்காது. அதிலே திரைப்படத்துல ஒரு சில பாடல்கள் பாடியிருப்பாரு. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாட்டு கர்ணன் படத்துல கண்ணதாசன் வரிகள்ல பாடியிருப்பாரு சீர்காழி. அவர் குரல்ல பாடுற படத்துல கேட்கிற மாதிரி இருந்தா கை தட்டுங்க. பவர் பாய்ஸ் அன்பளிப்பு எவ்வளவு கொடுப்போம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நன்றி. இதோ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரல். அந்த படத்துல கேட்கிற மாதிரி இருந்தா கை தட்டுங்க. மச்சான், ஒரு இன்னொரு செய்தி. பவர் பாய்ஸ் அவர்கள் அந்த புதன்கிழமை வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்னானே வள்ளலார் அந்த இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக அறுசுவை அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். அன்னதான நிகழ்ச்சி என்றால் சாதாரண அறுசுவை அன்னதானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. 8வது மண்டக ஒளிதாரர்கள் வாயிலாக இந்த பதிவை நாங்கள் சொல்லுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். 8வது மண்டக ஒளிதாரர்களும் பெருமை அடைகிறார்கள். வர புதன்கிழமை பவர் பாய்ஸ் நடத்துகிற நிகழ்ச்சியில மதிய அன்னதான நிகழ்ச்சி இருக்குது. மச்சான், உனக்கு அன்பளிப்பு உண்டுடா. அவங்க ரெடியா இருக்காங்க. 1000 எனக்கு கொடுத்தாங்க. பார்த்தேன் 2500 உனக்கு 500 வழக்கம் போல எல்லாம் அந்த வாடிக்கையை செய்யணும். நன்றி. இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரல் சொல்லுங்க. மச்சான், குட்டி புலி நண்பர்கள் பலவர்களை பாராட்டி குட்டி புலி நண்பர்கள் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் அன்பளிப்படா. நன்றி குட்டி புலி நண்பர்களுக்கு. அடுத்தது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரல். படத்தில் கேட்கிற மாதிரி இருந்தா தாய்மார்களை கை தட்டுங்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணடா கர்ணா வஞ்சகன் கண்ணடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி. அடுத்த குரல் நமது பட்டுக்கோட்டையார் வரிகளில் சி ஜெயராமன் அவர்கள் பாடிய காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு. சி ஜெயராமன் அவர்கள் பெரியவங்க எல்லாருக்குமே தெரியும். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு டிஎம்எஸ்க்கு முன்னால குரல் கொடுத்தது அவர் தான். அந்த வகையில சீர்காழி நம்ம சி ஜெயராமன் அவர்கள் தங்கப்பதுமை படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் 2 கண்ணை இழந்துட்டு இருக்கிறப்ப உங்க கண்கள் எங்கேன்னு பத்மினி அம்மா கேட்பாங்க. அப்ப அந்த பாட்டு வரும். இதோ உங்கள் கண்கள் எங்கே அத்தா? உங்கள் கண்களை பறித்தது யார் அத்தா? சொல்லுங்கள் அத்தா, சொல்லுங்கள். கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, நானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, நானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணையிருந்து பொங்கி வரும் அழகிருந்து போல பக்கம்
வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது எதிரில் வந்து கடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை, எதிரில் வந்து கடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை, எங்கிருந்தோ தாண்டியை அது எங்களையில் போட்டடி பழியை தன்னை கொடுத்தவனே மறித்து கொண்டாடி வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. நன்றி நன்றி நன்றி. ஒரு சில அன்பு உள்ளங்கள் ஓடுகிற வண்டியோட பாட்டு கேட்டீங்க. இது எப்பவுமே நான் பாடுறதுதான். அதாவது காயல் ஷேக் முகமது அவர்கள் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அதுலயும் அற்புதமான பாடல். அந்த பாட்டு உச்ச சதியில இருக்கும், உச்ச சுதியில அற்புதமான குரல். பவர் பாய்ஸ் நண்பர்கள் கிட்டத்தட்ட 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்றி. அந்த பசுமையான காலங்கள், ஏன்னா அப்ப ஆடுற நடன மங்கைகள் வேற. JS Engineering Works, சரவணன், சிண்டிச்சிக்காடா, இல்ல மச்சான், சரவணன் சிண்டிச்சக்காடா என்னமோ எழுதியிருக்காங்க அந்த ஊரு. மக்களுடைய கண்ணு தெரியல உனக்கு. நன்றி. சரவணன் கண்டிச்சங்காடு சென்ட்ரிங் ஏன்டா அப்படி பண்ற? அந்த குரல் பவர் பாய்ஸ் நண்பர்களுக்கு நன்றி. ஏன்னா அந்த அந்த நேரத்துல இதே கூட்டம் தான் இன்னும் கலகலகலன்னு இருக்கும். அந்த நடன மக்கைகள் வேற, தமிழ் வித்துவான் வேற, தபேலா வித்துவான் அதேதான், நாதஸ்வர வித்துவான் வேற, எல்லாமே வேற. அது ஒரு காலம், அது கடைக்காலம். அந்த வகையில இது ஷேக் முகமது அவர்கள் குரல். தென்னமர ஜாதி தேங்காயும் காய் பொறில்லை, கொல்லையில வச்சமுள்ள குடம் பார்த்து பூப்பதில்லை, 1000 ஜென்மம் தேடி அன்பாலே வென்று கூடி தொடர்வது காலம் தானே, நினைப்பது பாவம் தானே, வெட்ட வெட்ட தலைக்கின் கொடி என்ன கொடி கூடம்மா, கட்டழகி கேளம்மா, காதல் கொடி தரம்மா, ஒழுகிற வண்டியோட மயார் என்று மாடு வைத்து ஒன்று பிரிஞ்சா இந்த எண்ணி பாரு, ஒழுகிற வண்டியோட ஆண்டவன காதலிச்சா வாந்தி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு வளர்ந்ததுக்கு மாமதுர கோயில் சாட்சி, காதல் ஒரு வேதமம்மா, கட்டாய பாடமம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகமம்மா, கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்கையிட்டு கதை பண்ணி ஆண்டவன் கண்ணா ஊற்றி ஆடுறான், ஓடுகிற வண்டியோட பசுமையார் என்று மாடு, ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்ன எண்ணி பாரு, ஓடுகிற வண்டியோட. நன்றி அன்புள்ளங்களே. அடுத்து அதாவது திரைத்துறையிலே எனக்கு என்ன சாப்பாடு போடுறீங்களோ அந்த யூனிட்டுக்குள்ள வேலை செய்யறவங்க, லைட்ஸ் பாய்ஸ்ல இருந்து துணை நடிகர்ல இருந்து எல்லாருக்குமே நான் எனக்கு போடுற சாப்பாடு தான் போடணும்னு முத சொல்லி இன்னமும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்ற இப்ப பவர் பாய்ஸ் அன்னதானம் போடுற மாதிரி அன்னதானம் இன்னும் அவர் மறைந்து செய்து கொண்டிருக்கின்ற கேப்டன் அவர்கள் படத்திலிருந்து பாடாம போனா எல்லா மேடையிலுமே வந்து 2-3 பேர் கேட்பாங்க, அவர் பாட்டு பாடாம போயிட்டீங்களே அப்படின்ட்டு. அவங்களுக்காக இது அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, வழி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச
நன்றி. மாப்பிள்ள பல ஊர்ல பேசணுமா என்ன? பேசிடுவோமா? சரி, கொஞ்ச நேரம் பல ஊர்ல பேசிடுறேன். பல குரல்ல பேசுறது ஒரே நிமிஷம், 1.5 நிமிஷத்துல நிறைய குரல்ல பேசிடுறேன். ஏன்னா இன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் ஆயிடும். அதனால நம்ம நிகழ்ச்சி அடுத்தது ரெடியா இருக்காங்க. இது நான் யார் மாதிரி பேசுறேன்னு கண்டுபிடிச்சா கை தட்டுங்க. ஏ ராஜா, இந்த பாட்டை போட மாட்டேங்கிற? அந்த பாட்டை பார்த்தியா பிள்ளைங்களை ஆடுற. இப்ப நான் யாருன்னு பேசுறேன், யாருன்னு கண்டுபிடிச்சா கை தட்டுங்க. நீங்கள் நிகழ்ச்சியை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்ட ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா தொடர் பார்த்த பொம்பளையும் உருப்படுத்த சரித்திரமே கிடையாது. வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா ஆசைப்படாம அளவுக்கு அதிகமா தொடர் பார்க்காம நல்லபடியா குடும்பப்படணும்னு வேண்டிக்கிட்டு நன்றியோட விடைபெறேன். நன்றி, வணக்கம். வர்த்தா. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வருஷமும் நானை பார்த்து செதுக்குனதுடா. நான் தனியாள் இல்லை. ஒரு நிமிஷம் வரலாறு திருப்பி பாரு. வாழ்க்கையில ஒரு தடவை கூட சிரிக்காத ஏழை கிடையாது. வாழ்க்கையில ஒரு தடவை கூட அழக பணக்காரன் கிடையாது.